Hey guys, welcome back to our channel. நாம் வந்து 14 days challenge vlogல இருக்கோம். ஸோ 14 days challenge என்னன்னு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் ஷார்ட்டில் உங்களுக்கு போட்டிருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு ஷெட்யூலு. ஸோ 4 மணிங்கிறது 4:30 மணி ஆயிடுச்சு. எப்படி எல்லாரும் ஆஃப் அன் எக்ஸ்ட்ரா தூங்குனே தெரில. ஸோ இருந்தாலும் மற்ற டாஸ்கெல்லாம் வந்து நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டாஸ்கில் வந்து ஒரு ½ அன் ஹவர் லேட் ஆனாலும் நம்ம டீமோட்டிவேட் ஆகாமல் மூவ் ஆன் பண்ணணும். அதுதான் அந்த டாஸ்க்குடைய முக்கியமான நோக்கமே. ஸோ அந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு ஆயில் புல்லிங் வந்து ரொம்ப ஹெல்த்தி. அது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், பர்சனலாக அதை வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி 4 மணிக்கு எந்திரிக்கல, அதனால் இன்ட்டு மார்க் போட்டாச்சு அந்த ஃபஸ்ட்டு செக் பாஸில். ஸோ 4:30 அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் அப்போ தான் அடுத்த நாள் 4 மணிக்கு எந்திரிக்கணுங்கிறத மோட்டிவ் இருக்கும். ஓகே காய்ஸ், அடுத்தது நெக்ஸ்ட்டு ஆயில் புல்லிங்கும் முடிச்சாச்சு. Hey guys, good morning. 14 days சேலஞ்சில் இன்றைக்கி டே 1. இன்றைக்கி காலையில் வந்து 4 மணிக்கு பிளான் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் ஒரு ½ அன் ஹவர் லேட் ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் ஓகே. இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக இந்த டேவே வந்து நம்ம குவிட் பண்ணக்கூடாது. மீதி இருக்கிற சேலஞ்செல்லாம் 100% கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். 4:30 மணிங்கிறது உண்மையிலேயே அது ஒரு ஏர்லி மார்னிங் தான். ஸோ எந்திரிச்சதும் ஆக்சுவலாக ஒரு தண்ணி ஒரு ½ லிட்டர் குடிச்சிட்டு தான் அந்த செகண்ட் டாஸ்க் பண்ணிருக்கணும், ஆயில் புல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஆயில் புல்லிங் அப்படிங்கிறது நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ வெறுமனே 1 ஸ்பூன் எடுத்து வாயில் வச்சுட்டு கொப்பளிக்கணும், காகிள் பண்ணணும் ஒரு 15 மினிட்ஸு. அதான் அந்த ஆயிலி தன்மை இழந்து உள்ள தண்ணி மாதிரி ஆயிரும், நீர்த்து போயிடும். அதுக்கப்புறம் துப்பிட்டு நீங்கள் வாய் கொப்பளிச்சுட்டு அப்புறம் தண்ணி குடிக்கலாம். ஸோ இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா, பல்ல அந்த கம்ஸில் இருக்கிற பாக்டீரியாஸ், கெட்ட பாக்டீரியாஸ்லாம் அழிச்சிடும். ஸோ கம்ஸில் வந்து எந்த ஒரு தொற்றும் ஏற்படாமல் அதை பார்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். பட் எனக்கு நான் வந்து ப்ரீவியஸாக ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு 30 days கண்டினியூஸாக ட்ரை பண்ணியிருக்கேன். பட் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த தண்ணி வந்து காலைல ½ லிட்டர் குடிச்சிட்டு தான் அந்த ஆயில் புல்லிங் பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி. பட் நான் ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் ஆயில் புல்லிங் பண்ணேன். ஸோ இது வந்து நாளைக்கு கரெக்டாக பண்ணிடணும். ஸோ எந்திரிச்சதும் ஒரு ½ லிட்டர் தண்ணி குடிங்க. ½ லிட்டர் குடித்ததுக்கப்புறம் உங்களுடைய ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நைட் ஃபுல்லாக பாடி வந்து ஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். ஸோ ரொம்ப ட்ரையாக இருக்கும். எந்திரிச்சதும் இதை தண்ணி குடிக்கும்போது நம்மளோட இன்னர் ஆர்கன்ஸ்லாம் நல்லா வேலை செய்யும், நம்மளை ஆக்டிவாக வச்சுக்குவோம். ஸோ நம்மளை ஹைட்ரேட் பண்ணிட்டு இருக்கணும். டே ஃபுல்லாக தண்ணி குடிக்கணும். அதுவும் நம்ம டாஸ்கில் இருக்குது 5 லிட்டராவது மினிமம் குடிக்கணும். பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு காலையிலே ஒரு ½ லிட்டர் குடிச்சிட்டோம். 3வது டாஸ்க்கான 10 minutes மெடிடேஷன் மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த்தோட ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். அதெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி 5:30க்கு படிக்கிறதுக்கு உட்காந்தாச்சு. ஸோ டெஸ்ட் பேட்ச் வந்து ப்ரீவியஸ் டெஸ்ட் பேட்ச்சில் நிறைய நான் இன்கம்ப்ளீட்டாக வச்சுருந்தேன். ஸோ அதையெல்லாம் வந்து ஒன்றா கம்ப்ளீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஓல்டு டெஸ்ட் பேட்ச்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி காலையில் இந்த சிக் பீஸ் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு. ஏன்னா சைக்கிளிங் பண்ணணும். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு போனால் கொஞ்சம் பசிக்காது, இல்லைனா பயங்கரமாக பசி எடுத்துக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ப்ரோட்டீன். இந்த சுண்டல் நைட்டே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா பெட்ரு. முதல் நாளே ஊற வச்சாலும் முளை கட்டி சாப்பிட்லாம். ஸோ அந்த 10 minutes மெடிடேஷனுக்கான செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு அப்புறம் இன்றைக்கான ஒர்க் அவுட் வந்து ஜஸ்ட்டு சும்மா ஒரு ஹிண்ட் மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டேன். காய்ஸ், ரைட்டாக விடிஞ்சா மாதிரி இருக்குது ரோடு. இருந்தாலும் இன்னும் இருட்டாக தான் இருக்குது. ஸோ 5 கிலோமீட்டர் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்கோம். டோட்டலாக 10 கிலோமீட்டர்ஸ் சைக்கிளிங். கேப் இருக்கக்கூடாது, அதான் மெயின். ஏன்னா 1 hour ஹை இன்டென்சிவ் ஒர்க் அவுட்டு. காய்ஸ், அவுட்டோரில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு ப்ராப்பரான இடம் கிடைக்கல. பட் இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து இது வரைக்கும் எங்கள் ஊரில் பஸ் விடலை. ஸோ அதனால் இந்த இடம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இன்றைக்கான ரொட்டீன் வந்து சும்மா வார்ம் அப் பண்ணிவிட்டு அந்த புஷ்அப்ஸ் பண்ணணும், அப்டாமல் பண்ணணும், மவுண்டன் கிளைம் பண்ணணும், அப்புறம் பிளாங்க் பண்ணணும். ஸோ அந்த பிளாங்க்கெல்லாம் வந்து 30 seconds தான். ஸோ போக போக நம்ம கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு புஷ்அப்க்கெலாம் பார்த்திங்கன்னா 5 கவுண்ட்டு தான். ஒரு 3 பொசிஷனில் 5 கவுண்ட் அப்படிங்கும்போது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 45 புஷ்அப்ஸ் எடுத்துருப்போம் இன்றைக்கி. ஸோ புஷ்அப்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் அப்டாமினலில் ஒரு 3 பொசிஷனில் 5 கவுண்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு குட் ஃபீல் ஆச்சு. ஏன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணலாம் அப்படின்னோம்னா நாளைக்கு எந்திரிக்க முடியாது. ஸோ அந்த மசில்லாம் வந்து பயங்கரமாக ரத்தம் கட்டிக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டே எப்போயுமே ஸ்டார்ட் பண்ணும்போது கிராஜுவலாக குறைவான கவுண்டில் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் எத்தனை வருஷம் கழித்து நீங்கள் என்ன தான் வந்து பயங்கரமாக ஜிம்மெல்லாம் போயிட்டு ஸ்டேஜெல்லாம் ஏறி இருந்தாலும் திரும்பவும் வந்து கேப் விட்டு பண்ணிங்கன்னா யூ ஆர் அ பிகினர். ஸோ அது உங்களுக்கு ஃபஸ்ட்டு டே தான். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்தோடனே நம்ம வந்து ரொம்ப ஒரு இன்டென்சிவாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்மளுடைய மூச்சை நம்ம கவனிக்கணும். சுற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் காலையில் வாட்ச் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ கைஸ், இன்றைக்கான ஒர்க் அவுட் முடிஞ்சிச்சு.
ஸோ இன்றைக்கி நம்ம பிளான் பண்ண எல்லாம் ஒர்க் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே. அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியுமா முடியாதான் யோசித்தேன். பட் ஓகே. ஸோ குட் ஃபீல். நல்லா இந்த பனியில் சொட் அவுட் ஆகும்போது நம்ம ஃபேஸே அழகாயிடும். ஸோ இன்றைக்கி ஒர்க் அவுட்டு முடிச்சுட்டு வந்ததுனால ஒர்க் அவுட்டுக்கான செக் பாக்ஸையும் வந்து டிக் பண்ணுறேன். ஸோ அதை ஒரு செக் பாக்ஸாக டிக் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னு திரும்ப பார்க்கும்போது அந்த ப்ராக்ரஸ் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஒர்க் அவுட் பிளான். அதில் வந்து ஒரே ஒரு சிட்டப்ஸ் மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நான் வந்து கொஷின் பேப்பரே வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் சுகரே இல்லாத ஒரு பிளாக் காஃபி பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு குடிக்கிறதுக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நல்லது தான், பட் குடிக்க முடியாது. சூப் ட்ரை பண்ணி விடலாம். வித்தவுட் சுகர் குடிக்க முடியல, கஷ்டத்தை பிடிக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து எனக்கு எடுக்கிற சக்கரை போட்டு டீ குடிக்கலாம் பார்த்து ஒரு டயட் ஃபாலோ பண்ணு. நான் இருக்கிறேன். நீ வந்து என்னோட டயட்டை உடைக்க மாட்டேன். நீ குடி. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த சுண்டல், வேக வைத்த சுண்டல் தான். ஸோ இதெல்லாம் அவ்வளோ ப்ரோட்டீனு. ஸோ இது கம்மியாக கொஞ்சமாக எடுத்துக்கணும். எக்கு சாப்பிட்லாம் இது கூட. ஸோ இன்றைக்கி எக்கு சாப்பிடல, வெறும் சுண்டல் மட்டும்தான். நான் பிளான் பண்ணல இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு. ஸோ அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் நோட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம 5 days கரண்ட் அஃபேர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம் இன்றைக்கி. ஸோ நியூஸ் பேப்பரில் இருக்கிற இன்றைக்கி டேவான கரண்ட் அஃபேர்ஸ். அப்புறம் நைட்டு ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் February 1, 2, 3 அந்த 3 நாள் கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 90% தான் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். 8 இல்ல 6 டாஸ்க்கு நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.